பிஎஸ்சி வந்து ப்ரொஃபஷனலா ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்ஜினியரிங் வந்து JEE ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி CUET எக்ஸாம் மூலமா நீங்க 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து உங்களோட UG டிகிரி நீங்க படிக்க முடியும். இன் சயின்ஸ்ல நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி, ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க தாராளமா படிக்கலாம். ஸோ UG எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ நீங்க இந்த எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணி அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். தமிழ்நாட்டோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, திருவள்ளூர் இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கும்போது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கிரேட்டா இருக்கும். ஏன்னா ஒரு பிஎஸ்சிங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தமிழ்நாட்டுடைய காலேஜஸ்ல படிக்கிறதுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஆர்டி ஃபீல்ட்ல நிறையவே உங்களுக்கு கிடைக்கும்.